சில நேரத்துல புத்தி இல்லாதையும் இருக்கு. அப்படின்னா சில கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? நான் தேவனை தான் தொழுது கொள்றேன், கிறிஸ்துவகிட்ட ஜெபிக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்றேன். ஆனா சில காரியங்கள்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க? எது ஒரு நாளைக்கு சந்தோஷம் கொடுக்குதோ, ஒரு நாளைக்கு உற்சாகம் கொடுக்குதோ, அதுக்கு போய் என்ன பண்ணிடுறாங்க? இது எனக்கு நல்லா இருக்குதுன்னு போயிடுறாங்க. அப்ப அந்த மனுஷன் தனக்கு ஆபத்துன்னு வரும்போது தன்னை காப்பாத்துற அந்த மருந்தை எடுத்துக்கிறான். ஆனா சில நேரத்துல உற்சாகம் தேவைப்படும் போது அது நல்லாவே ஆக்காது, அது இன்னும் உடலை பலவீனமாக்கணும் போது அந்த விஷம் உள்ள இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் சோதித்து பார்த்து, யார சோதிக்கணும்? இந்த உலகத்துல என்ன முதல் நான் சோதிக்கணும், நானு எப்படியாப்பட்ட ஒரு தேர்வை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ல ஒரு பிள்ளைய சேர்க்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அது நல்ல ஸ்கூலா, அவன் நல்லா படிச்சா அதுல நல்ல வேலை கிடைக்குமா, அவன் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான்னு ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவ்வளோ ஆய்வு பண்றோம். ஏன் சாதாரண ஒரு ஷர்ட் எடுக்க என்ன பண்றோம்? ஒரு 4-5 கடியில ஏறி இறங்கி இது நல்லா இருக்குதா, இதோடைய குவாலிட்டி என்ன, இதோடைய விலை என்ன, இதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த ஷர்ட்டை வாங்குறோம். சில கிறிஸ்தவர்கள் முக்கியமான ஒரு வாழ்க்கையில நம்மளை ஆசீர்வதிக்கின்ற தேவன் யாரு, நம்மளை வழி நடத்துகின்ற தகப்பை யாரு, நமக்கு இன்னைக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த அந்த தேவன் யாருன்னு என்ன பண்றதுங்க? வேதத்தை திறந்து பார்க்கிறதே. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ற தேவன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார், நலமானதை நீ என்ன பண்ணும்? பிடித்து கொள்ளணும். நீ எப்பதான் சோதித்து பார்த்திருக்கிறியா? எது நல்லது, எது கெட்டது, எதுக்கு நமக்கு ஆரோக்கியம் தருது அப்படின்னு சோதித்து பார்த்திருக்கிறியா? இயேசு கிறிஸ்து ஒரு மரத்துக்கிட்ட போறாருங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் அவரு ஒரு பசியா இருக்கு, ஒரு பழம் சாப்பிடணும்னு போறாரு. தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுங்க? மரம் பச்சை பசேலா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு, இடம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஆனா கிட்ட போய் அதோடைய கனியை தேடுறாரு. என்ன ஆகுதுல? கனி கிடைக்க மாட்டேன். இன்னைக்கு அநேக சபைகள் அப்படிதான் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னு தூரத்துல இருந்து பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை இங்க போல நல்லா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும் அப்படின்னு அவங்க சோதித்து பார்க்கறதே இல்லை. கிட்ட போய் பார்க்கறது இல்ல, வேதத்தை திறந்து பார்க்கறது இல்ல. இவங்க சொல்ற வசனம் உண்மையா, இவங்க சொல்ற வார்த்தை உண்மையான்னு வேதத்தை திறந்தே பார்க்கறது. என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு கீழ்படுகிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? பச்சை பசேன்னு இருக்கிற மரத்தை போலதான். வாசிங்க மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகளை அன்று வேறொன்றும் காணாமல் ஒரு காலம் இடத்தில் கனி
கனி உண்டாக இருக்காது கனி உண்டாக இருக்காதாவது என்று என்றார். உடனே உடனே அத்திமரம் பட்டு போயிட்டது. என்ன ஆச்சு பாருங்க. எது நலமானதை பிடித்துக் கொள்ளணும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா லைட்டு கைட்டு பிரம்மாண்டமான சமய கட்டடமா இருந்துச்சு. ஒரு நிறைய ஜனங்க போறாங்க, நிறைய பேர் அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன இல்ல? தேவனுடைய வார்த்தை இல்ல, மனிதனுடைய உபதேசம் தான். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற தெரியுங்களா? மத்தேயு 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. நாயக்காராகிய வேதபாரரும் பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. என்ன சொல்றாங்க? உள்ள தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அவங்க மேல வந்துதான் எப்படி இருக்குது? நலமா இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா ஷூட்டு கோட்டு டை போட்டுக்குது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேச்சை கொடுத்து நல்லா நிறைய ஜனங்க இருக்குது. ஆனா உள்ள என்ன இல்ல? தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்ப அவங்க என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. கல்லறைலாம் போனா வருஷத்துக்கு வருஷம் பார்ப்பீங்க, நல்லா வெளியே அடிச்சிருப்பாங்க. ஆனா உள்ள நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? வெறும் துர்நாற்றம், அந்த வாசனை, அந்த புழுக்கள் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வேதத்தை எடுத்து படிச்சு இது நலமான சபையா, இந்த சபையில சத்தியம் இருக்குதா, தேவன் சொன்ன கட்டளைகள் இருக்குதான்னு இன்னைக்கு என்ன பண்றது? நீங்க அதை பார்க்கறது இல்ல. அப்ப அவங்கள பார்த்து தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு காலம் உன்னிடத்து கனி உண்டாக்காது இருப்பதாக என்றார். உடனே அத்திமரம் பற்று போயிடுச்சு. இன்னைக்கு அப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள் நல்லா வாழ்ந்து இருக்கு. உலக வாழ்க்கையில கிட்ட அநேக பணங்கள் இருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு வாழ்க்கையில நீங்க போய் பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் இருக்கும். அவங்க சகோதரர்களுக்கு கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஐயா இவராப்பா, இவர் மனைவியை விட்டு பிரிஞ்சு வேறொரு தொடர்புல இருக்கிறாருப்பா, ஐயோ இவங்க மனைவி வெறும் கெட்ட வார்த்தை பேசுறாங்கப்பா, ஐயோ இந்த மனுஷன் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்புறமா சொல்லிட்டு உள்ள அப்படி வாழாத இருக்கிறாருப்பா. அப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஓடுறாங்க. அங்க தேவனுடைய வார்த்தை என்ன இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா இன்னைக்கு சபையில என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? சோதித்து பார்க்காம நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஏன் மியூசிக்க வாசிக்க கூடாது. மியூசிக் ஏன் கிறிஸ்தவ சபையில வாசிக்கிறது இல்ல? எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வாசிச்சு ஜெபிச்சு இருக்கிறாரா? இல்ல அப்போஸ்தலர்கள் வாசிச்சு ஜெபிச்சு இருக்கிறாங்களா? இல்ல அதுக்கு பின்னாடி வந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் எங்க சபையில போய் மியூசிக்க வாசிச்சு தான் ஆராதனை செஞ்சு இருக்கிறாங்களா? அப்ப அது நலமானதான்னு கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறாங்க. இல்ல, வேதத்தின்படி அது என்ன இல்ல, தவறு. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கூட அப்படியாப்பட்ட காரியத்தை செய்யவே இல்லை. அப்போ சில கிறிஸ்தவர்கள் ஏன் செய்யறாங்க? ஏன்னா அவங்க வேதத்தை பார்க்கறது இல்ல, அவங்க வேதத்தை பார்க்கறது இல்ல, தேவனுடைய வார்த்தை என்னதுன்னு பார்க்கறது இல்ல. பழைய ஏற்பாடுடைய சட்டம் நமக்கு இல்லைன்னு வேதம் சொன்னாலும், ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய போதகர் சொல்லிட்டார், வெளி தோற்றத்தை பார்த்து உள்ள போறாங்க. ஒரு நாள் சந்தோஷம் தான். உள்ள போற எவ்வளவு நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க எப்பதான் போய் பாருங்க, சொல்றேன், ஒரு நாள் சந்தோஷம் தான். உட்கார்ந்து கை தட்டி நல்லா உற்சாகமா பாடி நல்லா பிரம்மாண்டமா இருக்கும், அப்படியே உடம்பு டான்ஸ் ஆடும். நீங்க அந்த பிலம் பாட்டு போட்டாலே வீட்டுல என்ன பண்ணுவாங்க? பசங்க டான்ஸ் தான் ஆடுவாங்க.
ஏன்னா சில வாத்தியங்கள் அவங்க காதுக்குள்ள போகும்போது அவங்கள அறியாமலே அவங்களுடைய சரீரம் என்ன பண்ணுங்க, அந்த உணர்ச்சி எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் சந்தோஷத்துக்காக ஓடுறாங்க. என்னப்பா மியூசிக், என்னப்பா பாட்டு பாடுறாரு. ஆனா அந்த மறாவது நாள் காலையில அந்த குடும்பத்தை நீங்க விசாரிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க சோதிச்சு பாருங்க. என்னப்பா ஒரு நாள் போயிட்டு நல்லா உடல் நல்லா போயிட்டு வெளியே வந்ததுமே உன்னை நீ இப்படி நான் அப்படி, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, வெறும் இங்கிலீஷ் வேர்டு தான் வரும். ஆனா என்ன சந்தோஷம் இருக்கு, என்ன நிம்மதி இருக்கு? ஒரு குடும்பம் அப்படி இருந்தா அது தேவனுடைய சபையா? நிச்சயமா இல்ல. இத ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் உணருங்க. ஒரு நாள் சந்தோஷத்துக்காக தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போயிடாதீங்க. தேவன் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. பரலோகத்துல நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. மனிதர்கள் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக தன்னுடைய ஜீவனை எழுதுறாதீங்க. அப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்கள் உடைய வாழ்க்கை சில நேரம் எப்படி இருக்குது தெரியுமா? வாசிங்க மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. விசுவாசிகள் நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கேள்வி இல்ல, ஒரு சின்ன கேள்வி. நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறீங்களா? தேவனிடத்துல இருந்து வந்தவர் தான் விசுவாசிக்கிறீங்களா? இது ஊழியக்காரருக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்றாரு. நல்ல இதுதான் ஹைலைட். வாங்க வாங்க, இதுதான் ஹைலைட்டான ஒரு உபதேசம். நீங்க கிறிஸ்துவ விசுவாசிச்சா நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் போது அடையாளங்களும் என் நாமத்திலே சாட்சிகளை துரத்துவார்கள், நாவனமான பாஷைகளை பேசுவார்கள், சம்பாஷமான எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான விஷம் யாவற்றையும் குடித்து அவர்களை சேதப்படுத்துவதில்லை. போதும். இப்போ இங்க என்ன சொல்ற? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அந்த பரமேற அந்த நாள்ல அந்த டைம்ல சொல்றாரு. அது கடைசி அவர் மேல போறதுக்கு தேவனிடத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த அடையாள அற்புதங்கள் செய்ய முடியும். ஏன் ஊழியக்காரர் ஒண்டி செய்யறாரு? ஏன் விசுவாசிகள் செய்யறது இல்ல? அறகுறையா விசுவாசிச்சு போறாங்களா? ஏதோ தேவன் ஆசீர்வதிக்காரன் தானே போறாங்க. இப்ப நாம எல்லாம் விசுவாசிகள் தானே. நம்மளால ஏன் செய்ய முடியறது? அற்புதம், அடையாளம், தீர்க்க தரிசனம் இதையெல்லாம் ஏன் செய்ய முடியறதில்ல? அப்ப நான் கிறிஸ்துவின் விசுவாசி இல்லையா? நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா? ஊழியக்கார் ஒண்டிதான் தேவனுடைய பிள்ளையா? அநேக சபையில போனீங்கன்னா ஊழியக்காரன் நீங்க அற்புதம் செய்வார். கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் ஒண்டிதான் விசுவாசி. நாம எல்லாம் யார்? அப்ப பாவிங்களா? நாம எல்லாம் பாவிங்களா? ஏன் அதை செஞ்சாருன்னு முதல் ஒரு கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டாதான் அது தவறா இல்லையான்னு என்ன பண்ணுவாங்க? சோதித்து பார்ப்பாங்க. ஒரு அற்புதம் செய்யறாருன்னா இது தேவனுடைய வசனத்தின்படி செய்யறாரா? சரி, அற்புதம் செய்யறாரு, ஓகே. விஷத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து பாருங்க, குடிக்கிட்டோம். ஏன்னா அற்புதம் அடையாளம் செய்வார்கள் சொன்னாரு. விஷத்தை கொடுத்து பாருங்க, அவர் சாக மாட்டாரு. பாம்பை எடுத்துட்டு போய் கொத்த விடுங்க, அவர் சாக மாட்டாரு. அதை செஞ்சவர் இதான் செய்யல. விஷத்தை கொடுத்தவங்க ஐயோ எனக்கு விஷம் ஏன்பா விஷத்தை தர, அப்ப அற்புத அடையாளம் செய்யற விஷத்தை கொடுத்தாலும் அவனுக்கு மரணம் சம்பவிக்காது என்ற இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை 2ல 1 எடுத்துக்கிறாங்க. எது சந்தோஷமானது? அநேக ஜனங்கள் வருவாங்க, அற்புதம் செஞ்சா அவங்க ஒரு உற்சாகமா இருப்பாங்க, அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. விஷத்தை கொடுத்து பாருங்க,
வாராரு. ஏன் இதை செஞ்சாரு நம்ம தெரிஞ்சுக்கலாதான். ஏன் இதை சொன்னாரா அந்த மத்தேயு 16:17-18 சொல்றாரு, நீங்க அற்புத அடையாளங்கள் செய்வீங்க, தீர்க்க தரிசனம் சொல்வீங்க, விஷத்தை குடிச்சாலும் நீங்க மரணத்தை காண மாட்டீங்க, பாம்பு கொத்தினாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கணும். அதுலயே வாசிங்க 20வது வசனம். மார்க்கு 16:20 வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்க பண்ணினார்கள். முதல் விஷயம் பிரசங்க பண்ணினாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து, எதுக்கு? அந்த அற்புத அடையாளம் தீர்க்க தரிசனங்களை நடப்பித்து அவர்கள் நடந்த அடையாளங்களினால், அவர் செஞ்ச அந்த தீர்க்க தரிசன அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். எதை உறுதிப்படுத்த? அடையாள அற்புதம் செஞ்சாங்க, வசனத்தை உறுதிப்படுத்ததான். இன்னைக்கு வசனம் உறுதி ஆயிடுச்சு, இனி அற்புத அடையாளம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு நோய் குணமாகுது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, ஏன்னா அதை செய்யறதுக்கு தான் இந்த வசனம். இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தா தேவனே அதை செய்வார். முதலாவது விசுவாசித்தா இதை செய்வீங்க. நாம் எல்லாம் விசுவாசிகள், நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்ததான் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் கூட இருந்து அதை செய்ய வச்சார். இன்னைக்கு சோதித்து பார்க்கணும், ஏன் இத இன்னைக்கு அநேக மக்கள் செய்யறாங்க. சரி, அவங்க என்ன பண்றாங்க? மியூசிக் வாசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. எந்த ஒரு ஆராதனையில இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஜோரா கையை தட்டி நீங்க பாடுங்கப்பா, அப்பதான் உங்க வார்த்தை எனக்கு கேட்கும்னு எங்க சொல்லிக்கிறாரு? கேளுங்க, நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. கை தட்டி பாடினதான் பிரதர் இயேசு கிறிஸ்து அப்படியே காதுல போய் நமக்கு அப்படியே ஆசீர்வாதத்தை கொட்டிடுவார். எந்த வேதத்துல சொல்லி, எந்த ஆராதனையில நீ கை தட்டி ஜோரா தேவனை தொழுது கொள்ளுன்னு சொல்லி கேட்டா? எங்க ஊழியக்கார் சொன்னார். அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் பெரிய 60 வயசு அவருக்கு. அவர் எப்படியாப்பட்ட உபதேசகர் உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் என்னப்பா ஆச்சுன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் ஊழியக்கார் சொல்றதுதான் எனக்கு தேவை. யார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது? ஊழியக்காரன் வருவாரு. உன் குடும்பத்துல சண்டை நடக்கும் போது ஊழியக்காரன் வந்து அனுப்பி விடுவாரு. உனக்கு ஒரு பணம் பிரச்சனை போது ஊழியக்காரன் வருவாரு. உனக்கு ஒரு நோய் வந்ததுன்னா ஊழியக்காரன் வருவாரு. யாரு ஆசீர்வதிக்கிறது? யார் உன்னை வழி நடத்துறது? உன் பிதாவாகிய தேவன் அல்லவா? கை கட்டுறாங்க, தீர்க்க தரிசனம், இன்னொன்னு அற்புதம் அடையாளம் மிக பயங்கரமா ஓடுது இன்னைக்கு. தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு போதகர் என்ன சொல்றாருங்க, இந்த அற்புத அடையாளங்களை பயங்கரமா எடுத்துட்டு வர்றாரு. பேங்க்ல காசை போடுறாரு, இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அப்படியாப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துக்கிறீங்களா? எப்படி சோதிக்கிறீங்க? டைரக்டா போய் சோதிக்காதீங்க. வேதத்துல இருக்குதான் சோதிச்சு பாருங்க, எடுத்து படிச்சு பாருங்க. உலகத்துல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீ பற்றிக்கொள். கிறிஸ்துவின் சபையார் தான் பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையின்படி மியூசிக் சபையில கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையே இடல. செஞ்சா என்ன பிரதர்? இயேசு கிறிஸ்துக்காக தான் நான் செய்யறேன், இல்ல தப்பு? ஒரு கேள்வி இல்ல, ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? செஞ்சா என்ன தப்பு பிரதர்? நம்மளுக்கு தேவனை தான் உற்சாகப்படுத்தும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம். இங்கிலீஷ்லயே வாசிக்கலாம், இங்கிலீஷ்ல வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு கிறிஸ்து மியூசிக் வாசிக்கிறீங்களோ, கை தட்டுறீங்களோ, தீர்க்க தரிசனம் சொல்றீங்களோ, அற்புத அடையாளங்கள் செய்றீங்களோ, இது எல்லாம் எதுக்குன்னா தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்ததான்.
அதுக்கப்புறம் வர சந்ததிகளுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு அறிவுரை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த நாளிலே அந்நாளிலே என்னை நோக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியாயத்தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து இருப்பாரு, தேவன் இருப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. அப்ப ஜனங்கள் எல்லாம் ஊழியக்காரங்க எல்லாம் போய் கேட்பாங்க, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவே என்று உமது நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? தீர்க்கதரிசனம் சொன்னா இல்லையா? உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், பிசாச ஓட்டணும் இல்லையா? உமது நாமத்திலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா? இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட போய் இயேசு கிறிஸ்து சொல்வார், நீங்க வராதீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து போய் இவங்க சொல்றாங்க, நான் இதெல்லாம் செஞ்சேன், நீ சொன்ன மாதிரி தான் என்ன பண்ண, சபையில தீர்க்க தரிசனம் சொன்ன, மியூசிக்க வாசிச்ச, அற்புத அடையாளங்கள் செஞ்ச, நீங்க சொன்னீங்க தானே இயேசுவே, நீங்க செஞ்சீங்க இல்லையா? அப்ப முதல் கேள்வி அவர் என்ன கேட்பாருங்க, நான் எதற்காக சொன்னேன்னு சொன்னியா? எதற்காக அந்த அற்புத அடையாளங்கள் செஞ்சேன்னு சொன்னியா அப்படின்னு கேட்பாரு இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, 23வது வசனம். அப்பொழுது இப்போ நான் என்ன பண்ணணும், அப்படியாப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்லணும், இயேசு கிறிஸ்து சொல்வாருப்பா, நீ தீர்க்க தரிசனம் செஞ்ச, நீ அற்புத அடையாளம் செஞ்ச, நீ மியூசிக் வாசிச்ச, நீ கை தட்டின, நீ நோயை குணமாக்குன, முடிய வளர வச்ச, இப்படி எல்லாம் சொன்னா நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்கின்ற வார்த்தை இது. அப்பொழுது நான் ஒரு காலமும் உன்னை அறியவில்லை. யார் அவங்க என்ன சொல்றாரு? வெளிப்படையா சொல்றாங்க, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க. இப்போ யாருன்னு நம்ம சோதித்து பார்ப்போமா? அவங்க எல்லாம் யாருங்க? இப்ப எல்லாம் யாருன்னு சொல்லுவோம், இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க, இந்த அற்புத அடையாளம் செய்யறவங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க யாருங்க? என்ன சொல்றாங்க இயேசு கிறிஸ்து? அக்கிரமக்காரர்களே. இன்னைக்கு எத்தனை பேரு உண்மையான கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று போர்வை போற்றிக் கொண்டு இந்த சபைக்கு போய் இருக்கிறவங்களும் நல்லா சிந்திச்சு பாருங்க, நியாய தீர்ப்பு நாள் ஒண்ணு இருக்கு. உங்களை அக்கிரமக்காரர்கள் சொல்ல அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. மிக உறுதியா பற்றி கொள்றது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அப்போ நலமானதை சோதித்து பாருங்கள், அப்போதுதான் எது உண்மையான சபை எது பொய்யான சபை என்று நீங்க அறிந்து கொள்வீங்கள். வாசிங்க ஒரு வசனம், மத்தேயு 25ஆம் அதிகாரம். அதுலயே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்போ இங்க பசியா இருந்தேன், பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியா இருந்தேன், சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதிஸ்தரா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வாசிக்க தொடர்ந்து. ரெண்டு விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருந்தா, ஒரு தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்பட்டு இருந்தா, நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ண, உனக்கு கொஞ்சம் இருந்தா நீ திருப்தியான மற்றவங்களுக்கு அதை கொடு, உனக்கு இல்லாம மற்றவங்களுக்கு தராத. அதுலயும் தெளிவா சொல்ற. நீங்க அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு இல்லைனாலும் அவங்க சாப்பிட்டோம், நீ நல்லா இருந்தாலும் அவங்க கொடுப்ப. அதுக்குதான் அந்த வசனம் சொல்றாரு, 2 ஆடைகள் இருந்தா ஒன்றை நீ வைத்துக்கோ, மற்றொன்ற இன்னொருக்கு கொடு. அப்போ இவர் சொல்ற ஒரு கொஸ்டின் என்ன, கேள்வி கேட்கிறாரு. நான் பசியா இருந்தேன், நான் துணி இல்லாம இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் சிறையில இருந்தேன், என்ன நீ கவனிச்சியா? கவனிச்சு இருந்தா என்ன பண்ணிக்கிறோம், சோதித்து பாருன்றாரு இல்லைங்களா? இவங்க எல்லாம் யாருங்க? இல்லாதப்பட்டவங்க, எதுவுமே இல்லாத, ஒரு உணவு இல்லாத, உடை இல்லாத இருக்கிறாங்க. இவங்களுக்கு தர மாட்டாங்க. ஊழியக்காரர் நல்லா வாழ்ந்துன்னு இருப்பாரு,
நல்லா பிரம்மாண்டமா இருப்பாரு, வீடு இருக்கும். ஊழியர்கள் சொல்ற சாட்சி என்னங்க, எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க அந்த பிரதர், ஏன்னா நான் ஊழியர் செய்யறேன், எனக்கு ஒரு வண்டி ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாரு. யாருக்கு செய்யணும்? நலமானதை பற்றி கொள்ளுங்கள். யாருக்கு செய்ய வேண்டிய காரியம் இது? இல்லாதவர்களுக்கு செய்யணும். இருந்து மிதத்து நல்லா சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அந்த இல்லாதவர்களுக்கு நீங்க செய்யும் போது மத்தேயு 25:33 வாசிங்க. செம்மறி ஆடுகளே தமது வலது கரத்திலும் வெள்ளையாடு இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து பாருங்கள் என்று பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ யார் ஆசீர்வதிக்கிறது? இன்னைக்கு ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறது. இயேசு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்பான்னு சொல்ற அத்தனை சகோதர சகோதரிகளும் கேளுங்க, தேவனால் தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. வெள்ளையாடம் தமது இடத்திலே பக்கத்திலே நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தமாக பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க? ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜ்யம் எதுனா கிறிஸ்துவின் சபை. ராஜ்யம் வந்து விட்டது. அநேக சபையில சொல்றாங்க ராஜ்யம் வரல, இயேசு கிறிஸ்து வருவாரு, அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆட்சி செய்வாரு, அப்புறம் தான் நம்ம எல்லாம் எங்க கூட்டிட்டு போவாரு? பரலோகத்துல கூட்டிட்டு போவாரு. அது ஒரு தவறான உபதேசம். நல்லா சிந்திச்சு பாருங்க. அவர் நமக்கு ராஜாவா இருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்துலதான் கிறிஸ்துவின் சபை நடக்குது. நாம எல்லாம் அந்த சபையில ஒவ்வொரு அங்கஸ்தர்களா இருக்கிறோம். இந்த சபை அவர் இயேசு கிறிஸ்து மேல கட்டின அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல நாம இருக்கிறோம். அப்போ நம்மள பரலோகத்துல கொண்டு போவாங்க. அப்ப நலமானதை சோதித்து பாருங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சோதித்து பாருங்க. சில வீட்டுல குடும்பஸ்தர் என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் ஒரே ஒரு கப்பு தான் நான் எடுத்துக்கிறேன் குடிப்பாங்க. அவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா குடி பழக்கம் தன் குடும்பத்தையும் அழிக்கும், தன்னையும் அழிக்கும்னு வேதம் சொல்லுது. அது சோதித்து பார்க்கறாங்களா? குடிச்சா சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், நைட்டு குடிச்சாருன்னா பாருக்கிட்ட அவர் மறாத நாள் மோரிக்கிட்டையும் ரோட்டோரத்துலயும் படுத்துன்னு இருப்பார். கேட்டா என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அந்த குடி பழக்கம் அவரை மாற்றும், அவர் உடலை பாதிக்கும், அவர் குடும்பத்தை பாதிக்கும், தம் பிள்ளைகளை பாதிக்கும், தம் மனைவியை பாதிக்கும். அவர் செய்யற அந்த கெட்ட பழக்கம் குடினால இன்னும் எவ்வளவு பாவ காரியங்கள் செய்யறாங்க தெரியுமா? நலமானது அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. குடிச்சா பொண்ணு பழக்கம், குடிச்சா நைட்ல போய் சுத்துறது. நிறைய பசங்களும் அப்படிதான் ஆயிட்டாங்க. வாலிப பிள்ளைகள் பைக் எடுத்துன்னு சுத்துறது நைட்டெல்லாம் பாருங்க, ரோட்டில் அவ்வளோ அட்டகாசம். ஏன்னா தனது நலமானதை சோதித்து பார்க்காமல் தேர்ந்தெடுக்கிற எந்த ஒரு விஷயமும் தன்னுடைய சரீரத்தையும் தன் குடும்பத்தையும் தன் வாழ்க்கையும் பாதிக்கொன்றது சிந்திச்சே பார்க்கணும். கிறிஸ்துவின் சபை எதுன்னு சில கிறிஸ்தவர்கள் சிந்திச்சு பார்க்கிற அளவுக்கு தன் குடும்பத்தில் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்காததான் நடந்து நிற்கிறாங்க. அப்படியாப்பட்டவர்களுக்கு தேவனுடைய உபதேசம் எப்படியாப்பட்டதா இருக்குது பாருங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் தவறு செய்யும் போது அந்த தவறை சுட்டி காக்க ஒரு ஊழியக்கார் தேவை. அதை சொல்லாம வேற அந்த குடும்பம் நலமா இருக்காது. மார்க்கு
6ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் ஆ. ஏரோதை நோக்கி நீ ஆ. உம்முடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது உம்முடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று ஆ. சொன்னது மிச்சம். ஆ. ஏரோது ஆ. சேவர்களை அனுப்பி ம். யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தார். இன்னைக்கு உண்மையா சொன்னா அநேக ஊழியக்காரங்க இப்படிதான் அடிப்பாங்க. ஒரு குடும்பத்துல அசுத்தம் பண்ணிக்கோ, நான் சொன்னீங்க, தேவன் சொல்றாரு உன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது. இன்னைக்கு ஒரு மனுஷன் வாயிலிருந்து இது வந்தா தவறுன்னு சொல்லலாம், ஆனா தேவன் சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அவன் பாவி தானே, அவன் சோதித்து பார்க்கிறானா நான் நாளை நித்திய ஜீவன் போவனா இல்லையான்னு, ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் சோதித்து பார்த்தானா? ஆனா ஒரு ஊழியக்காரர் சொல்லுங்க எப்படி ஒரு சபையில, நீ எக்கன்னா கேட்டு போப்பா, நீ வந்தீங்கன்னா எனக்கு காணிக்கை கொடுத்தீங்கன்னா அது போதும்பா, நான் ஆசீர்வதிச்சிருவார் தேவன். சபைகளை போய் பாருங்க, வெள்ளை துணி போட்டுன்னு உட்காருவாங்க, வெளியே வந்திருந்தோம் உள்ளங்கிறதெல்லாம் என்ன ஆயிடும்? அழுக்காயிடும். வெளியே தான் வெளியா இருக்கும், உள்ள அழுக்காயிடும். வந்து அதை கட்டி வச்சுட்டு அடுத்த கட்டம் சகோதரங்க போறது அந்த பாருங்க. நிறைய சில, எல்லா பெண்களையும் சொல்ல, சில பெண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க குடும்பத்துல போய் நீங்க உண்மையை சொல்லி பாருங்க, அவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும் இல்லைங்களா? அப்படிதான் இந்த ஏரோது பண்றாரு. இவர் யோவான் ஸ்நானகர் சொன்னோம், அவரை தூக்கி என்ன பண்றாங்க? சிறையில போடுறாரு. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில இது எல்லாம் சில நேரங்கள்ல செஞ்சு இருக்கலாம், இனி செய்யாதபடி நாம வாழ்வோம். செய்யறவங்களை பார்த்துட்டு நாம உபதேசம் பண்ணுவோம். நலமானதை பற்றி கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற 23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாகவும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது காக்கப்படுவதாக. என்ன சொல்றாருங்க? பொல்லாங்க தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. இனிமேல் நாம எதுனா அந்த ஒரு பொய்யான சபையில இருந்தோம்னா, இல்ல பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, இல்ல பொய்யான உலகத்தின் வழிபாடுல இருந்தோம்னா எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். ஒரு உதாரணம் பார்க்கலாமா? பழைய ஏற்பாடுல ஒருத்தர் இருந்தாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2-4 வரைக்கும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகலாம், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, அந்த தேசத்தில் வாசம் பண்ணு. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு, தேவன் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இப்ப இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ கிறிஸ்துவின் சபையாயிரு, தேவனுடைய பிள்ளையாயிரு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. அன்னைக்கு சபை இல்ல, ஜனங்க சொல்றதுக்கு ஊழியக்காரர் இல்ல. அப்போ ஈசாக்க நோக்கி சொல்றாரு, ஆபிரகாமுடைய மகன்கிட்ட உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. வானத்திலிருந்து ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு வார்த்தை வந்தது, அந்த மாதிரி ஈசாக்குக்கும் சொல்றாரு. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனுடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணுமா, இல்ல அநேக ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா? பாருங்க, இது அதே 23வது வசனம் வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட. இப்ப தேவன் சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தா, தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு உண்டான சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவற்றையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். என்ன சொல்றாருங்க? இப்போ என் குடும்பத்துல, கிறிஸ்துவின் குடும்பத்துல
ஒரு சந்தோஷமான காரியம் வேணும். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, கிறிஸ்துவின் சபையில இரு, நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்க யாரு? தேவன் உங்களோடு இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாங்க தேவன்? நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையாயும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தேவன் சொன்ன வாக்கு தத்துவம், அவர் அதை சரியா செஞ்சார். ஆசீர்வாதம் பெற்றாரா இல்லையா? பெற்றார் தானே. அவர் அன்பு, தேவன் அவ்வளவு அன்பு செஞ்சாரு, அவர் ஆசீர்வதிச்சாரு. அந்த சொன்னேன்றார் பாத்தீங்களா, அந்த வார்த்தை தாங்க, அந்த வார்த்தைக்கு தாங்க அவர் செவி கொடுத்தாரு. அதுக்காக தான் அவர் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்? எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறோமா? நம்ம முதல் சொன்னதுதான், ஒரு சட்டு வாங்கணும்னா 10 கடை ஏறி இறங்கணும். ஆனா ஒரு உண்மையான தேவன்னா நம்ம நிச்சயமா பார்க்கறது இல்லை. யார் சொன்னாலும் சரி போகும். அவர் சொன்ன வார்த்தையான்னு எப்போது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இப்போ நம்ம சொல்றாரு, உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை கொடுப்பேன்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் 14ஆம் அதிகாரம் அதே 2-3 வசனம் வாசிங்க. புதிய ஏற்பாட்டுல யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனம். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, நான் பிதாவின் சொல்படி கீழ்படுகிறேன். நான் கை தட்ட மாட்டேன் சபையில, நான் மியூசிக் வாசிக்க மாட்டேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன், நான் அற்புதம் அடையாளம் செய்ய மாட்டேன், நான் பொய்யான உபதேசத்தை உபதேசிக்க மாட்டேன், தேவனுடைய சத்தியத்துல இருக்குவேன், சபைக்கு உண்மையாக இருப்பேன், சத்தியத்தை உலகமெங்கும் சொல்லுவேன், வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வருவேன். அப்படியாப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க, வாசிக்கிறது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு இருக்குது. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி இருக்கிற இடத்திலும் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் பிதாவிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதுதான் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நாம் எல்லாம் பரலோகத்துல போய் சந்தோஷமா வாழ்றதுதான் ஆசீர்வாதம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு அதிகாரத்துல, என் வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். என்ன சொல்லுங்க? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அந்நாளில் அநேகர் சொல்வார்கள், அவர்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்கள் என்று சொல்வார். ஆனா எப்போ தேவனுடைய வார்த்தை கேட்கிறீங்களோ அப்ப சொல்றாரு ஈசாக்குக்கு, உங்கள் நான் உனக்கு சொல்லும் தேசத்தை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையில இருக்கிற ஒவ்வொரு சத்திய பிள்ளைகளையும் பார்த்து சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு ஆசீர்வாதமா சாபமா முடிவு பண்ணிக்கங்க. ஒருவேளை நம்ம குடும்பத்திலயும் அப்படி இருந்தா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, இல்லம்மா இதுதான் சத்தியம். ஒருவேளை சத்தியத்துல நிலைத்து இருந்து அந்த சட்டத்தை முழுமையா கை கொண்டாதான் ஆசீர்வாதம். முழுமையா கை கொள்ளாம அரைகுறையா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. பரிபூர்ணமா அந்த சட்டத்தை கை கொள்ளுங்க. அப்ப உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வரலன்னா நீங்க நிச்சயமா தேவன்கிட்ட கேட்க முடியும். நீங்க பரிபூர்ணமா இல்லைன்னா தேவன் உங்ககிட்ட கேட்பார். எதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கு? முதலாவது கிறிஸ்துவின் சபையில ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது நலமானதை பற்றி கொள்ளுங்க. உலகத்துல எல்லாத்தையும் சோதித்து பாருங்க, யார் சொன்னதும் சரின்னு ஏத்துக்காதீங்க. நம்மளுக்கு தேவன்
ஞானத்தை கொடுத்துக்கிறாரு. சோதித்து பாருங்க, எல்லா தீமைகளையும் விட்டு விலகுங்க. தேவன் சொன்ன சட்டத்துக்கு கீழ்பட்டு பாவ செயல்கள், பொய், திருட்டு, விபச்சாரம், தீங்கு, பொறாமை, வஞ்சனை, கோபம், அசுத்தம், சுர்ப வழிபாடு, உலகத்தின் பண்டிகைகள், பாரம்பரிய வழிபாடுகளை விட்டு விலகுங்க. ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. உலகம் எங்கு ரட்சிக்கும்படி தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கட்டும். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள். தொடர்ந்து வழிநடத்தும்படி வின்சென்ட் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறேன்.